ஹே மேன், என்ன மேன் இது பழக்கம்? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ உட்காந்து அழுகிற. வாட் இஸ் திஸ் மேன்? பிளாட்டி பேக்கர். காலையிலேயே தீபக்கு கிழின்னு கிழிச்சு விட்டுருக்காரு நம்ம அருணை. கிழின்னு எது பேசுனாலும் மாற்றி தான் பேசுகிற. அப்படி எதை பேசினாலும் மாற்றி தான் பேசுகிற. அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். அருணுக்கு லேபர் அப்படின்னு ஒரு ஆளை சொன்னால் அருணுக்கு கோவம் வர்றதுக்கு காரணம் லேபர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்களை இறக்கி பேசுகிறாங்கன்றக்காக இல்லை. அருணை லேபர்னு சொல்லக்கூடாது. நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன நீங்கள் லேபர்னு சொல்லக்கூடாதுன்றது அருணோட பாயிண்ட். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன நீங்கள் லேபர்னு சொல்லாதீங்க, இந்த வேலையை லேபர்னு சொல்லாதீங்க, அந்த வேலையை லேபர்னு சொல்லாதீங்க. அதுக்கு காரணம் அவர் அதுக்குள்ளே இருக்காருன்றதுக்காக. ஓகேவா? எந்த வேலை கொடுத்தாலும் ஒரு லேபராக இருந்தாலும் ஒரு ஸ்கில்டு பர்சனை விட பெட்டராக செஞ்சு காட்டுறேன் அப்படின்ற ஒரு போஸ்டிங் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. இவருக்கு இது ஈகோவாக ஹர்ட் ஆகுது. காரணம் இவரால் லேபர், என்ன லேபர்னு சொல்லாதீங்களா அப்படின்ற ஒரு ஈகோ அவருக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி மேட்ரு, எல்லாத்துக்கும் பால் இல்லை அப்படின்றதுக்காக வந்து அந்த வர காஃபி போட்டு கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்துக்கும். அது எடுக்க வரும்போது உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? தீபக் பண்ணது மிகப்பெரிய தவறு. லேபருக்கெல்லாம் அவ்வளோதான் எடுத்துக்கோ அப்படின்னு. ஏன்னா காஃபி பற்றி இவ்வளோதான் இருக்கா, ஏதோ கேட்கும்போது லேபருக்கெல்லாம் அவ்வளோதான் எடுத்துக்கோ அப்படின்னு வாய் விட்டார். தீபக் தான் முதல்ல வாய் விட்டது. அதை நம்ம இல்லைன்னே சொல்ல. 100% தவறு தீபக் சைடில் இருக்குது. அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து அவர் வந்து பண்ணக்கூடாது, அது பண்ணால் மிகப்பெரிய தவறு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு அதை பண்ணுறாரான்னு தெரியல. தீபக் இதை விட்டதுமே அருண் என்ன ஆயிடுறாரு, பகா 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 பகான்னு சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசுகிறாரு. ஓகே, எனக்கு காஃபி வேண்டாம், நீங்கள் ஸ்கில்டு லேபர்ஸ், நீ என்ன வேலை பார்க்குறீங்கன்னு பார்க்குறேன், என்ன விஷயத்த பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். உள்ள அந்த மைக்ரோவேனுக்குள்ளே ஒரு காஃபி இருக்குது, போய் இப்போ தண்ணியை சூடு பண்ணுறது கேட்டு போகிறாரு, எனக்கு காஃபியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அங்கே போய் பார்த்தா அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் டீ இருக்குது, ஒரு கிளாஸில் யாரோ சூடு பண்ண வச்சுருக்காங்க. அதை எடுத்து வெளியே வைக்கும்போது இது எப்படி லேபருக்காக இருக்காது அப்படின்னு சொல்லி டீ வைக்கிறாரு. இவர் என்ன இது பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்ரிகேஷனை உருவாக்கி தீபக் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு இதை போர்ட்ரே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாரு. அவர் மனசில் நமக்கு தெரிஞ்சு அந்த லேபர் ஓரியன்ட் ஜாப், ஸ்கில் ஓரியன்ட் ஜாப் அப்படின்னு பிரிங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி எந்த விதமான ஒரு தப்பான இன்டென்ஷனும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அருண் ஏன் அதை கண்டென்ட்டாக மாற்றுறாரு? வேற வழி. அவர் உள்ளே வந்தது சரித்திரம் படைக்கிறதுக்கு, ஒரு புரட்சியை உருவாக்குறதுக்கு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன தவறு நடந்தாலும் கையை தூக்கி கேள்வி கேட்கறதுக்கு. அப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்கக்கூடிய ஆட்கு எங்கேயாவது ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா, எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பேசுவாங்களான்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலைகிறாரு. உண்மையை சொல்லப்போனால் அப்படித்தான் இருக்காரு. ஏன் இதை பண்ணுறாருன்னு தெரியல. ரொம்ப வஸ்டாக இருக்குது. இதை பிடிச்சிக்கிட்டாரு. இந்த லேபர் ஓரியன்ட் என்ன லேபர்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இவர் தீபக் வந்து எடுத்து சொல்கிறாருங்க, பார்த்தியா வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்ணுறா, இப்போ ஏன் உனக்கு ட்விஸ்டர் கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. 2 பேரும் ஹை பீக்கு போகிறாங்க சண்டைக்கு. காரியவாதி, நீ ஏன் உனக்கு கொடுத்துருக்காங்க, இப்போ தெரியுதா அப்படின்னு. நீ என்ன வேலை, உனக்கு என்ன வேலை, பாத்திரம் கழுவுறது, அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு என்ன வேலை, பாத்திரம் கழுவுறது, அதை மட்டும் பாருன்னு. அதை இந்த மனுஷன் மாற்றி எப்படி தெரியுமாக்குறாரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு சண்டை போட்டுக்கிட்டே வந்து நீ கழுவு தானே வந்திருக்க, கழுவுற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அவர் சொன்னாருன்னு மாத்துறாரு. வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கிட்டு மாறமோ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நீ கழுவு தானே வந்திருக்க, கழுவுற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னைய பார்த்து நீ கழுவு தானே வந்திருக்க, கழுவுற வேலையை மட்டும் பாருன்னு என்ன சொல்றாரு. அப்போ அது மாக்கிங் இல்லையா, அது இல்லையா? உடனே ஜாக்சன் துறை கீழே வந்து கப்பம் கட்டக்கூடாது. இந்த ஆளுக்கு வந்து சீரியஸாக ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலே சொல்கிறேன். அங்கே என்னடானா கிரிக்கெட் ஆட வந்தவங்க கையில் வந்து பாக்ஸிங் க்ளவுஸ் கொடுத்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு இங்கே அதே மாதிரி ஜாக்சன் துறை கப்பம் கட்ட சொல்கிறியா, என்னால் கப்பம் கட்ட முடியாது. நீ அதை தான் சொல்கிறேன்ல, இந்த சீரியல் நடிகர் அப்படின்றத விட்டு வெளியே வாங்க தயவுசெய்து அருண். நீங்கள் ஒரு ஆக்டர் தான், வெளியே வாங்க. நீங்கள் ஒரு ஹீரோ தான், வெளியே வாங்க. ஒத்துக்கிறோம், காலில் விழுந்து கூட கேட்குறோம், தயவுசெய்து வெளியே வாங்க. தயவுசெய்து வெளியே போயிருங்க. கன்றாவியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்து நின்று ஸ்மோக்கிங் ஏரியா பக்கத்தில் போயிடணும், அது இதுன்னு பேசிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அவர் அந்த இன்டென்ஷனில் சொல்லடா, அவர் வந்து அப்படி. அப்போ அதை எப்படி நான் எடுத்துக்க முடியும்? நான் எதுக்கு உள்ளே வந்தேன்? நான் வந்தது வேலை பார்க்குறதுக்கு இல்லை. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? வேலை பார்க்குறதுக்கு இல்லை. இங்கே எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும். உள்ள வேலை பார்க்குறதுக்கு சேர்த்தா வந்திருக்கீங்க. நான் விளையாட வந்திருக்கேன். கிழிக்க வந்தீங்க நீங்கள், விளையாட வந்திருக்காராம். விளையாட உள்ள வேலையும் பார்க்குற நீங்கள் தான், விளையாடுறது நீங்கள் தான். அப்போ லேபர்னு சொன்னால் அதில் வந்து இறங்கி போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, கம்மியாகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், நான் இப்போ லேபர்னா நீங்கள் நாளைக்கு லேபர்ன்ட்டு போக வேண்டியதானே?
அது ஒரு கண்டென்ட்டாக மாற்றி கேவலமான ஒரு கண்டென்ட் கொடுத்து பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. என்ன எல்லாரும் போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்த்தது இல்லைப்பா. அட்டென்ஷன் சீக்கர். அட்டென்ஷன் சீக்கர்னா அட்டென்ஷன் சீக்கர் கேவலமாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.